மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஐயா தொடர்ந்து துல்லியமாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கார். அந்த வகையில் நிறைய விஷயங்களுக்கு மக்களுக்கு பயன்பெறும் வகையில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் ஐயா சொன்ன நிகழ்வுகள் எல்லாமே நடந்திருக்கு. இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு, என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மெட்ரோபி நேயர்களும் கோடான கொரியர்ஸ்லாம் இன்னைக்கு அகஸ்தியன் நான் சொல்கிறேன் சார். நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. மேக வெடிப்புகள் வரும், மலை சரிவுகள் இருக்கும். யாரும் ஃபஸ்ட்டு டூர்லாம் போகாதீங்க, மலை சார்ந்த இடங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ நேபாளில் நடந்த துயர சம்பவம் ரொம்ப கஷ்டமான ஒரு இது. எல்லாரும் வரணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லபடியாக ஆகிடுவாங்க, எதுவும் பிரச்சனை இல்லாமல் வருவாங்க. நீங்கள் ஒரு பனிப்பாறை உருகி ஒரு ஊரே அடிச்சுட்டு போகும், பாலெல்லாம் தள்ளிட்டு போகும், நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு பதட்ட நிலை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நடந்திருக்கு சார். இனி வரும் காலங்கள் எப்படிலாம் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்? அதாவது அது இப்போ போச்சு. அது இல்லாமல் இப்போ வரக்கூடிய வெயில், இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாகிடும். மழை அதிகமாக பெய்யும், எதிர்பார்க்காத மழைகள் வரும். ஆனால் வெயிலோட தாக்கம் அதிகமாகிடும். இந்த வெப்பம் இன்னொரு 7 நாளில் அதிகமாக இருக்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் குறைஞ்சாலும் அடுத்த மாதமும் இந்த வெப்பம் அதிகமாகிறத நம்ம பார்க்க போகிறோம். திரும்ப வட மாநிலத்தில் இன்னொரு ஸ்டேட்டு திரும்ப இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுறத பார்க்க போகிறோம். சீனா வழியில் ஒரு குழப்பம், அது ஒரு பிரச்சனையாக போகுது. ஒன்று இந்த வெனிசுலா இல்லைனா யூரோப் கண்ட்ரி, அந்த யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இடம், இல்லைனா அமெரிக்கா. இந்த 2 கண்ட்ரியில் ஒரு இடத்துல உணவு விடுதி, அதாவது ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடியவங்க இல்லைன்னா இதுவாக இருக்கக்கூடியங்க இடம் பற்றிக்குவோ இல்லை அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். அங்கே மக்கள் கொஞ்சம் இதுவாகிடும். ஒரு எர்த்குயிக் இருக்குது. இந்த தடவை தாய்லாந்து கொஞ்சம் உஷாராக இருக்கு. 3 தடவை தொடர்ச்சி எர்த்குயிக் வரும். இந்த தடவை திரும்பவும் இமயமலை கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏற்கனவே நேபாள் இமயமலையிலேருந்தே பிரச்சனை ஆச்சு, இந்த தடவை திரும்ப பிரச்சனை ஆகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறார். இந்த 1 மாதத்தில் மக்களோட பீதி கிளம்பும். இந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்க போகிறோம். பூமியெலாம் அழியாது, எல்லாமே பேராகும். இதெல்லாம் ஒரு உனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பேரிடர். இந்த பேரிடர் வர்றது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பேரிடர் வரப்போகுது. ஆளுங்க ரெடியாக இருக்கணும். நாற்றுல புரிதம் கண்டிப்பாக. இன்னொரு கிராமம் அப்படியே அடிச்சுன்னு போகும்.
பெரிய புயல் ஒன்று உருவாகின்னு வருது. பெரிய புயல் வரப்போகுது. இந்த புயல் தென் மாவட்டம் முழுதுமே பலத்த மழை இருக்கும். பெரிய மழைகள் எதிர்பார்க்கக்கூடியனும் திருச்சி, கோயம்புத்தூர் இந்த சைட்லேயும் வரும். இந்த வயநாடுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய டூர் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி மழை பெருசாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி மிஸ் ஆனால் 18லேருந்து 23ஆம் தேதிக்குள்ள பெரிய மழை நமக்கு காத்திருக்கு. 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி மழை சலனம் வந்துடும். ஆந்திராவிலையும் ஒரு மலையோட பிரச்சனை ஒன்று உருவாகும். வெப்ப சலனத்தினால அங்கே பற்றிக்கலாம் ஒரு காடு ஒன்று. இல்லைன்னா ஒரு மழை ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்தியாவோட எல்லையில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. ஒயிட் கண்ட்ரி பிரான்ஸ் இல்லைனா யூரோப் கண்ட்ரியில் ஒரு அதிபர் ஒரு பெரிய பிரச்சனையாகும். இடத்தோட வேல்யூலாம் கொஞ்சம் ஏறும். ஆனால் திரும்ப கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டாக்னட் ஆக போகுது. அதே நேரத்தில் இப்போ தங்கம் கோல்டு கொஞ்சம் இறங்கும். கொஞ்சம் இறங்கி திரும்பி ஏறப்போகுது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. அடுத்த வாரம் ஒரு சண்டை இருக்குது. எதிர்பார்க்காத அளவுக்கு சண்டை வந்துடும். ஆலயத்தோட ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு கதவோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுறது, ஒரு கோயிலில் ஒரு பிரச்சனை ஏற்படும். இப்போ இந்த கிரகணம் சூரிய கிரகணம் முடிஞ்சுதான் அந்த பிரச்சனை. 300 கிரகணம் வருது சந்திரன். இந்த பிரச்சனை மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அதை முடிகிற வரைக்கும் இந்த பூமியோட புவியீர்ப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சயின்ஸில் சொல்ல ஆரம்பிச்சிடாங்க. அது இல்லாமல் வானவியலில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் ஒரு அதிசயம் போல் நடக்கிறது. அதிசயம் இல்லை, ஒரு எல்லாத்தையும் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம். ஒரு எரி நட்சத்திர வால் வரப்போகுது. அந்த எரி நட்சத்திர வால் சுழற்சியாகி வரப்போகுது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு எரிவால் நட்சத்திரம் இது. இந்த நட்சத்திரம் பூமியில் தெரியும். நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். ஒரு இடத்துல பார்க்க போகிறோம். இதோட சுழற்சி தான் பல மில்லியன் இயர்ஸ்லேருந்து வருது. அப்போ எங்கேருந்தோ எத்தனோ கோடிக்கணக்கில் ஒரு சுழற்சி வரக்கூடிய 3000 ஆண்டுகளோ 4000 ஆண்டுகளோ வரப்போகுது. அந்த சுழற்சி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்டம்ஸ் ஒரு சரியான ஒரு சிம்டமாக இருக்காது. நிலவோட ஒளி கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்குன்னு சொல்லுவாங்க சயின்ஸ். அதே நேரத்தில் உங்களுக்கு நட்சத்திர வார் வரும்.
இந்த நட்சத்திரங்கள் வந்து சண்டை நெக்ஸ்ட் இயரில் இது நடக்க போகிறத நம்ம சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் இயரில் வந்து நட்சத்திரங்கள் மோதுறதை நம்ம பார்க்க போகிறோம். உணவுப் பொருட்கள் ஏறும், எண்ணெய் விலைகள் ஏற்றுவாங்க, எரிவாயு அது சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ஏறும். ஷேர் பெரிய இது வந்து அமெரிக்காவில் அடிப்பட போகுது. மிகப்பெரிய எக்கனாமிக் டவுன் ஒன் ட்ரெண்ட் ஆக போகுது. ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துன்னு இருக்குது. இந்த 10ஆம் தேதி வரக்கூடிய இந்த 10ஆம் தேதி செப்டம்பர் 10ஆம் தேதி ஷேர்ஸோட ஒரு பெரிய லாஸ், ஒரு பெரிய இதை பற்றி சொல்ல போகிறாங்க. இந்த வருஷம் எண்டு முடியறதுக்குள்ள பெரிய பெரிய கம்பெனிகளால் லாஸில் போகிறத பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து உலக வர்த்தகம் ஒன்று பிரச்சனையாகும். அந்த வர்த்தகம் அந்த பேங்க்கும் பிரச்சனையாகும். ரெண்டு கண்ட்ரியில் உணவு பஞ்சங்கள் ஏற்பட போகுது. அங்கே உணவுகள் கிடைக்காம இருக்கும். பனிக்கட்டி போல இது ஒழுக போகுது. அந்த மாதிரி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு குளிர்ச்சியான மழை எதிர்பார்க்காத ஒரு இடத்துல பெய்யும். அது பனிக்கட்டி போல விழும். ஒரு ஸ்டேட்டோட வரவு போகிறது, சரக்கு போகிற வர்றது, அது ஒரு பிரச்சனையாக போகுது. அதனால் வண்டிகள் நிற்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஒரு முக்கிய பள்ளியில் பிரச்சனையாகி மாணவர்கள் போராட்டம், அதன் மூலிமா டீச்சர்களோ அவங்களுக்கு ஒரு போராட்டங்கள் ஏற்படும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நாட்டில் எதிர்க்கட்சிகள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை உருவாக்க போகுது. இந்த ஆர்ப்பாட்டம் நாடு முழுதும் தெரிய போகுது. இது மூலயமா நிறைய குழப்பங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்து சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது. மாற்றங்கள் படிப்படியாக வேறு மாதிரியாக மாறுது. இந்த கட்சி ஓரளவுக்கு வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டாக இந்த 2 மாதம் 10ஆம் மாதத்துக்குள்ள இது நடக்கும். எதிர்கட்சி தலைவர் அவர்ல இன்னொரு கூட இருக்க தலைவர், அவருக்கு 2 பேருக்குமே குழப்பமா. திரும்ப இந்த பை எலெக்ஷன் சின்ன இடைத்தேர்தல் வருது. இதில் முழுசாக ஆளுங்கட்சிக்கு வழிப்போம்.
ரெண்டு மட்டும் சின்ன குழப்பமாய் அப்புறம் வழி வரும். இந்த பாமர மக்கள், நடுத்தர மக்கள், இவங்களுக்கு வந்து ரொம்ப உணவுகள் பிரச்சனைகள், வர்த்தகங்கள், பணம் பற்றாக்குறை, சேலரிகள், இதெல்லாம் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் இயரில் ரொம்ப ஒரு கடும் போராட்டத்தில் வரும். ஏன்னா எதிர்பார்க்காத செலவுகள் வருது, எதிர்பார்க்காதகள் வழி வருது, எல்லாத்துலேயுமே ஏறக்குறை தன்மையாக இருக்குமே தவிர எதுவுமே குறையாது. இது மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஐநா, உலக வங்கி ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிக்கும். அது மூலயமா அமெரிக்கா ஒரு பிரச்சனையாகும். அமெரிக்க அதிபர் இன்னொரு கண்ட்ரியோட பிரச்சனையாக்குவார். கரெக்டாக 12ஆம் மாதம் ஒரு நாட்டோட எல்லையில் ஒரு முக்கிய தலைநகரம், அதில் ஒரு பிளாஸ்ட் வந்து பெரிய பிளாஸ்ட்டு, அதுவும் வந்து இந்த சண்டை போட்ட ஒரு கண்ட்ரியோட வழியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜப்பானில் வந்து எர்த்குயிக் இப்போ வருது. அந்த எர்த்குயிக்கோட வழியில் அப்படியே வந்து அது இந்தியா வழியில் வந்து சேருது. அது வந்து காஞ்சிபுரம், நான் சொன்ன மாதிரியா, அதே நேரத்தில் மத்திய பிரதேசம், இல்லைனா இமயமலை, அது போய் அது தாண்டி திரும்பி இப்படி போய் இப்படி வரும். யாருமே அந்த எர்த்குயிக்கை எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியா ஒரு கோணமாக வந்து இன்னொரு முஸ்லீம் கண்ட்ரிக்கு போயிடும். அங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் சொல்கிறேன். சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் வந்து எங்கெங்கே என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது மிக துல்லியமாக சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இமயமலை பகுதியில் தொடர்ந்து சொல்லியிருந்தீங்க பிரச்சனை வரப்போ பனிப்பொழிவு சொல்கிறாரு, உலகம் இதுவாகும், திரும்பியும் அதுதான் ரீடிங்கில் வந்திருக்கு. இப்போ இந்த சம்பவம் நடந்ததில்ல சார், நேபாள் துயர சம்பவம் வந்து இது வந்து எதனால் மெயின் காரணமாக இருக்கும் சார்? சீனாலேருந்து தண்ணி அங்கேருந்து வந்து திபெத்துக்கு வந்து திபெத்துலேருந்து ஒரு பெரிய பேரழிவு ஏற்படுத்திருக்கு. அது நடுப்புறம் இந்த இமயமலை இந்த நேபாளுக்கு வந்து ஒரு எர்த்குயிக்கும் வந்திருக்கு. இது மூலிமா அந்த இடத்துல எதுவுமே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அவ்வளோ அடிச்சுன்னு வந்திருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு கரையில் அதெல்லாம் அடிச்சுக்கின்னு வந்திருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. இது ஒரு பெரிய பூகம்பம் வெடிப்பது எல்லாருக்கும் இதை பற்றி பெரிய விஷயங்கள் நடக்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சில ஆய்வாளர்கள் வந்து அந்த எர்த்குவாக் மாதிரிலாம் வரல, சைனாவில் வந்து நிறைய டேம் அங்கேருந்து உடச்சி தண்ணியை திறந்து அதான் எங்கேருந்து அந்த கரை இதுலேருந்து உடச்சின்னு வந்துன்னு இருக்குது. நீங்கள் அதே மாதிரி இந்த சம்பாலான்னு வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் உருவாக போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். இமயமலை இதுவானதுக்கப்புறம் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை அந்த பிரளயத்துக்கான இதை ஒரு அறிகுறியாக இதை எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறேன்.
ஓகே, அது நம்ம ஆன்மீகத்தை வந்து தனியாகவே இது பண்ணிக்கலாம் சார். சார் அதே மாதிரி இப்போ இருக்கிற அரசியல் சூழல் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள். இடைத்தேர்தல் பற்றி கூட சொன்னீங்க, ஆளுங்கட்சிக்கு நிறைய சீட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஒரு சில இடங்கள் குழப்பங்கள் இருக்கும்னு. இதனுடைய ஒரு பக்கம் வந்து பார்த்தா மக்கள் தரப்பு வரவேற்பும் இருக்குது சார். அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து சரியில்லை, இனிமேல் 100 எலெக்ஷன் வரப்போதா, மறுபடியும் வந்து கொளத்தூர் தொகுதி வந்து மறுபடியும் ஸ்டாலின் வந்து உள்ளே வர போகிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நடைமுறை உண்மையாகும்? இது பண்ணுவாங்க, பண்ணட்டும். அதில் 2-3 புள்ளிகள் குறை வர வழி இல்லை, வேறு எதுவும் இல்லை சார். அதே மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகும்னு பேசிகிட்டு இருக்கிற தருணம் பரந்தூர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக், இன்றைக்கி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவும் போயிட்டுருக்கு சார். அது வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ அங்கே நிறைய பேர் வந்து நிலத்தெல்லாம் விற்றுட்டாங்க. திருப்பி அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு தொழில் மாற்றங்கள் வேறு ஏதாவது வருமா? சில நிலங்கள் வந்து கையெழுத்தப்படுத்துவாங்க, சில நிலங்கள் கொடுத்துருவாங்க, சில நிலங்கள் தேவையான அளவுக்கு வழி வந்துடும். ஆனால் இன்னும் அந்த முடிவு எடுக்கலை. முடிவு வந்துடுச்சுன்னா இவங்க வேணான்ற முடிவு எடுத்துட்டாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, திரும்பி வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே சார். அதே மாதிரி என்னுடைய இது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போனதுனால நமக்கு பெரிய இழப்பு அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க சார். அதே மாதிரி என்னுடைய தனிப்பட்ட கேள்வினா, இப்போ இது எந்த திசையில் வந்து இந்த புது ஏர்போர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த காஞ்சிபுரத்துலேருந்து செய்யாறு, இல்லைன்னா செய்யாறுலேருந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு அடுத்த ஊர் வருது இல்லையா, ஆரணி, அந்த மாதிரி ஏரியாவில் எடுத்துன்னு வரதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கிறதுலாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துன்னு வருவாங்க, அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது சார். அதே மாதிரி வந்து இப்போது நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப், இல்லைன்னா சென்னையிலே 3வது இது வந்து ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வழி பண்ணுற அளவுக்கு பண்ணிவிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். அதே மாதிரி இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிங்கப்பூர் அளவுக்கு வர்றதுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு இது விஷயங்கள் இருக்கும், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் ஆகும்னு சொன்னீங்க. அது இன்னும் எவ்வளோ காலங்கள் பிடிக்கும்? இது உடனே நடக்காது, நிறைய பணம் வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி. கண்டிப்பாக சார், அதுக்கான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் சார். அதே மாதிரி நிறைய இந்த நேபாள் டிசாஸ்டரில் வந்து இப்போ நிறைய தமிழர்கள் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்களாம் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள்? எட்டுலேருந்து 12 பேர் மீதியெல்லாம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்துடுவாங்க, பயப்படாது. வந்துடுவாங்க. இப்போ நிறைய இந்த சுற்றுலா தலங்கள், அதாவது நிறைய இந்த குருத்தலங்கள்லாம், அதுக்கப்புறம் சில டூரிஸ்ட் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜக்கிவாஸ் அந்த மாதிரி குரூப்லாம் கூட போய் மாட்டிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க சார். நிறைய துயரங்கள் நடந்திருக்குன்னு. இப்போ தோராயமாக இப்போ வந்து நேபாளில் இறந்துருந்தாங்கன்னா எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க? 3000க்கு மேலே சார். அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த விலை மாற்றங்கள், விலை உயர்வுகள் வந்து தொடர்ந்து ஏறிட்டே தான் இருக்குது. தங்கம் வெள்ளி வந்து எந்த அளவுக்கு ஏறும் சார்? மீண்டும் வந்து போன வருஷம் தீபாவளி மாதிரி அந்த 18,000 19,000த்துக்கு வர வாய்ப்பு இருக்கா? பத்தாம் மாதம் கொஞ்சம் ஏற்றுவாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா தீபாவளி கிட்ட குறைச்சிட்டு தீபாவளி கழிஞ்ச அப்புறமா வேறு மாதிரி ஆகிடும். அதே மாதிரி வெள்ளி சில்வர் வந்து இப்போ ஒரு 200 270 இருக்குது சார். அது வந்து ஒரு 400லேருந்து 450, அந்த 500 600 ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடனே நடக்காதீங்க, பின்னாடி வழி வரும். ஸோ அதில் வந்து பொறுமையாக பண்ணுறது தான் நல்லதுன்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய இந்த ஷேர் மார்க்கெட்ஸ் வந்து நிறைய யூஎஸ் பேஸ் பண்ணி இருக்குது. இதனால் அந்த யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு ஏறும், எந்த அளவுக்கு பாதிப்பாகும்? பெரிய செக்டார்லாம் கொஞ்சம் அடிப்படை இந்த வருஷம் ரொம்ப இதானாலும் சொன்னேன். இயர் எண்டில் பயங்கரமான சொல்ல போகிறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து எல்லாம் நல்லாயிருக்கு.
எல்லாமே நல்லாயிடும் சார். அதுக்கப்புறம் வந்து இப்போது அங்கே நடக்கக்கூடிய அந்த ஷேர் பிரச்சனைனால அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த ட்ரேடு இதனால வந்து இங்கே இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுமா, இல்லை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கெலாம் பிரச்சனைகள் வருமா சார்? வராது சார். அதுக்கப்புறம் இந்த இயற்கை அழிவு அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நிறைய புது வால் நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க. இதுவரையும் பார்க்காத விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் ஒரு மெசேஜாக கூட இதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக் ஹோல்லேருந்து ஒரு ஏதோ ஸ்டார் மாதிரி வெளிச்சம் வருதுன்னு கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தோம் சார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இது வந்து நம்ம எந்த மாதிரி விஷயமா மக்கள் வந்து எடுத்துக்கலாம் சார்? எவ்வளோ பாதுகாப்பாக எப்பவுமே நல்லது தெரிஞ்சுங்க, ஸ்பேஸில் நடக்கிறதுக்கு எந்த பாதுகாப்பு யாராலும் பண்ண முடியாது. அது வந்து இயற்கை. அது யாராலையும் எந்த உலகத்தில் அதுக்குன்னு ஒரு மிஷின்லாம் கிடையாது, எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக அது வந்து இயற்கை. அது சூரியன்னா சூரியனோட மிகப்பெரிய இயற்கை, அதுதான் இறைவன். ஸோ அதெல்லாம் நம்மளோட வழி பண்ண முடியாது. அது நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த புதுவித வெளிச்சம் மாதிரி ஒன்று வரும்லாம் சொன்னீங்க, பகல் போல் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து வரதுனால ஏதாவது ஒரு பிரளயத்துக்கான நிலவோட ஒளியே மாற்றுன்றாரு, அதெல்லாம் வரும். ஆனால் அது ஒன்றும் ஆகாது. நமக்கு வந்து டியோட்ரின்லாம் நான் க்ளீனாக வந்துடும் சூரியனோட ஒளியிலேருந்து. இது கூட ஒரு பிழம்பு தான், நெருப்பு மண்டலம். ஆனால் நெருப்பு மண்டலம் சொல்ல தவிர அது ஒன்றையும் அது எத்தனோ பில்லியன் இயராக எரிஞ்சுன்னு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் எதுவும் மக்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் பார்க்கக்கூடிய அச்சப்படுவாங்க, அதனால கேட்டு சார். இதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த இயற்கை அழிவுகள் வந்து இப்போ மழை வரும்போது சொன்னீங்க, ஸ்ரீலங்காவுக்கு மீண்டும் வந்து போன வாட்டி வந்த மாதிரி ஒரு பிரளயம் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? கரெக்டாக நவம்பர் வந்து 16ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்குது. உஷாராக இருக்கணும் சார். அப்புறம் கடைசி வந்து இந்த கவர்மெண்ட் போஸ்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த பிஎஃப் பணம், அப்புறம் புது வித ஆட்கள் சேர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பெண்டிங்கில் இருக்குது சார். இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும்? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாமே இன்னும் 4 மாதம் போட்டோம், அதுக்கப்புறம் தான். ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்காக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து. கவர்மெண்ட் போஸ்டிங்னா தான் வந்திருக்காங்க, 2 மாதம் தான் ஆகுது. செய்யட்டும், யாருமே அவங்க நல்லது செய்வாங்க, வெயிட் பண்ணு. ஓகே சார். அதுக்கப்புறம் இப்போ கூட்டணி ஆட்சி மூலயமா தான் இப்போதைக்கு வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ரன் ஆகிட்டுருக்கு சார். சில பேர் கடிதம் எழுதுகிறாங்க முதல்வருக்கு, அதுக்கப்புறம் சில கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதுக்கப்புறம் வந்து சில கட்சிகள் வந்து ஒரு மிரட்டல் தோணியும் இருக்கிற மாதிரி ஒரு அச்சம் இருக்குது. இதனால் ஆளுங்கட்சி ரொம்ப சஃபேர் ஆவாங்களா? இப்போ தானே வழி வகுக்குது, வெயிட் பண்ணு. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க. மீண்டும் வந்து ஒரு நல்ல தருணத்தில் நிறைய விஷயங்களோட பேசுவோம் சார். வணக்கம். மெட்ரோபி விநாயகலாம் கோடான ஒரு இன்னும் நிறைய சொல்லுவார். வணக்கம்.